ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார். 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலான வருது. விஜயபாஸ்கர் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காரு. இன்னும் சிலரும் ரிசைன் பண்ணுவாங்க. ஒரு 10-12 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. தாவேக்கா அவங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கான சீட்டை அவங்க எடுக்கிற அளவுக்கு இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த முயற்சியில் தாவேக்கா சென்றால் அதுக்கு காங்கிரஸ் முட்டுக்கட்டப்படுவாங்க. ஜோதிமணி ஹார்ஸ் ட்ரேடிங் தப்பு தான், அது பாஜக பண்ணாலும் தப்பு தான், தாவேக்கா பண்ணாலும் தப்பு தான் ஓங்கி அடிச்சிட்டாங்க. எடப்பாடிக்காக தான் பேசுனாங்கன்னு கூட ஒரு கருத்து இருந்தாலும் கூட அவங்க வெளிப்படையாக ஓங்கி அடிச்சிட்டாங்க. செல்வ பெருந்தகை இந்த மாதிரி நீங்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டால் எங்கள் தலைவர்கள்ட்ட பேசி நாங்கள் விட்ரா பண்ண வேண்டிய சூழலே வரும்னு செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவரை நீக்கணுன்னு தான் தலைகளை நின்று தண்ணி குடிக்கிறாரு மாணிக் தாகூர். ஜோதிமணியும் அவரை நீக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அவருக்கு இவர் மல்லிகார்ஜுன கார்கேயோட ஆசீர்வாதம் இருக்குது. எப்படி பொள்ளாச்சி மகாலிங்கத்தை காமராஜ் நீக்கினதுனால உள்ள விளைவு சி சுப்பிரமணியம் மூலமாக அகில இந்திய அளவில் காங்கிரஸ் புலப்பட்ட மாதிரி இவர் செல்வ பெருந்தையை நீக்கினா அது மல்லிகார்ஜுன கார்கேக்கும் ராகுலுக்கு கூட ஒரு கருத்து வேறுபாடு உருவாயிடலாம். அதனால வேறு வழி இல்லாமல் தான் மாணிக் தாகூர் திணறாருங்கிற கருத்துக்களும் அதுக்குள்ளே இருக்குது. எனவே செல்வ பெருந்தகை அந்த ஓட்டிசை கால் ஸ்டேடிங்கு எதிராக இருக்கிறாப்புல. திருமாவளவன் நாங்கள் எதிர்க்கலைன்னா 4 பேர் இல்லை 10 பேர் ரிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாப்புல. சிபிஐ வீரபாண்டியனும் சண்முகமும் காலையில் விட்டால் சாயங்காலம் தங்கள் கையில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலைக்குள்ள இவங்க பிடியை விட்டு விலகி தனி மெஜாரிட்டி வரக்கூடிய அளவுக்கு அவர் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண போனால் அந்த இடைத்தேர்தலில் இவங்க குறுக்கு சால் ஓட்டுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால தான் இவங்க நாங்கள் இன்னும் அந்த பாஜக வந்துடக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் அதை ஆதரித்து அமைச்சராக இருக்குமே தவிர கூட்டணியில் இல்லைங்கிற கருத்தை சொல்கிறாப்புல. ஸோ அந்த இடம் ஒரு ரிஸ்க்கு விஜய்க்கு இருக்குது. அது ஒரு பப்ளிக்லேயே அது கட்சி மாறுதலை ஊக்குவிக்கிறதானுங்கிற ஒரு கெட்ட பேர் தான் அதுக்குள்ளே இருக்குது. அதை விட ஹெட்டே என்டிஆர் மாதிரி விஜய் செல்வாக்கு இருக்குது. அதனால நான் தனிச்சு களம் காண்றேன்னு அவர் டிசொல்யூஷனை ரெக்கமெண்ட் பண்ணி 140-150 சீட்டு வாங்கி தனியாட்சிக்கு அவர் போகலாம். இதில் போய் ஆட்களை ரிசைன் பண்ண சொல்லிக்கிட்டு இது பண்ணுறது ஒரு பூமராங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ பிஜேபி அதை பண்ணாங்கன்னா, ஜோதிமணி அம்மையாருக்கும் சொல்கிறேன், பிஜேபி அதை பண்ணாங்கன்னா மக்களவை தேர்தலில் பாஜக வென்றுட்டாங்க. இவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு சன் 1.5 லட்சம் ஓட்டில் தோல்வி, நிகில் குமாரசாமி 1.5 லட்சம் ஓட்டில் தோல்வி. இப்படி எல்லாருமே 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டில் தோற்று பாஜக அங்கே பெரிய வெற்றியை பெற்ற பிறகு பாஜக மற்ற கட்சிகளில் இருந்து ஆட்களை எடுத்து ரிசைன் பண்ண சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பாஜக நின்று வெற்றி பெற்று ஆட்சியை மாற்றினாங்க. இது தேர்தல் வெற்றிக்கு பிறகு குணா தொகுதியிலே இவரே தோல்வி அடைஞ்சிட்டார். யார்? ஜோதிராதித்ய சிந்தியா. தோல்வி அடைஞ்ச பிறகு காங்கிரஸ் அதிகாரத்தை இழந்திருந்தது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜோதிராதித்ய சிந்தியா ஆதரவாளர்கள்லாம் ரிசைன் பண்ணாங்க. பாஜக டிக்கெட் கொடுத்து ஜெயித்தாங்க. அமைச்சரவை மாற்றம் அங்கே மீண்டும் சவுகான் அங்கே முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தார். ஸோ அந்த குதிரை பேரம்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட மக்கள் தீர்ப்புக்கு பிறகு அது நடந்தது. அப்போ விஜய் இது செய்யணும்னா மக்கள் தீர்ப்பை மீண்டும் தனி மெஜாரிட்டி வாங்கணும்னா ஹெக்டே மாதிரி என்டிஆர் மாதிரி அவர் டிசொல்யூஷனை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு களத்துக்குள்ளே போகிறது தான் கரெக்ட். இப்போ அவர் டிசொல்யூஷன் ரெக்கமெண்ட் பண்ணாலே கவர்னர் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டார், சட்டப்படி செய்து தான் தீரணும். அவங்க செய்தாருன்னா அதை மையமாக வச்சு 214 தொகுதியிலையும் ஃபைட் பண்ணி 140-150 இடங்கள் மேலெல்லாம் விஜய் பெற்றி கம்ஃபர்டபுளாக முதலமைச்சராக வரலாம். அதுதான் அவரோட புகழுக்கும் பலம் சேர்க்கும். இது நீங்கள் காங்கிரஸையும் சிபிஎம் சிபிஐயையும் ஐயுஎம்எல்லையும் அவங்க பிடியிலிருந்து உதறி விடுறதுக்காக நாங்கள் செயல்படுறோம், நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அவங்க இடைத்தேர்தலிலே குறுக்கு சால் ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. ஸோ இப்போ கூட திருச்சியில் இவர் வராருங்கிறாங்க, விஜய் சப்போர்ட்டோட வராருங்கிறாங்க. இல்லை யார் சப்போர்ட் பண்ணலனாலும் இவர் ராகவா லாரன்ஸ் களத்தில் நிற்பாருங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. எனிவே விஜய்க்கு இந்த மாதிரி ஆட்களை ரிசைன் பண்ண சொல்லி நிற்க வச்சு மெஜாரிட்டிக்கு போகிறதோட டிசால்வ் பண்ணிக்கிட்டே
ரைட் ட்ராயலாக போகிறது தான். ஹெக்டே அப்படி போய் பெரிய பலத்தை பெற்றார், என்டிஆர் பெற்றாருங்க, அதெல்லாம் வரலாறு. ஓகே, இப்போது ரிசைன் பண்ணுறது அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறது நிற்குமா இல்லை தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது ரிசைன் பண்ணது 5ஆவதா இவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவர் எங்கே போகிறாருன்னு இன்னும் வரலையே. ஆனால் நேற்று வந்து உதயநிதி அவர்கள் போட்டார், 4 பேர் உட்காரக்கூடிய ஷோஃபா இன்னைக்கு 5 பேர் உட்காரக்கூடிய ஷோஃபாவாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அந்த ரிசைன் பற்றி தான் அவர் போட்டிருந்தாரு. ஸோ ஷோஃபா அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவர் அதை சொல்லிட்டாருன்னா அந்த இடம் வந்து திமுக ஆப்ஷன் வந்து இவருக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதான் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா மற்றவங்கெல்லாம் ரிசைன் பண்ண உடனே சேர்ந்துட்டாங்க. இவர் ரிசைன் பண்ணிட்டு காமா இருந்தாருன்னா திமுக கிட்டையும் பேசியிருக்கிறாரு, தாவேக்காட்டையும் பேசியிருக்கிறாருன்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஆனால் ஒரு ஆப்ஷன் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். அது உதயநிதி ஸ்டாலினோட இந்த ட்விட்டர் நான் கவனிக்கல, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு ஆப்ஷன் க்ளோஸ் ஆகிட்டுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக தாவேக்கா ஆப்ஷன் தான். ஓகே, தாவேக்கா ஆப்ஷன் தான் போகும்பொழுது அதான் இந்த ரிசைன் கண்டினியூ ஆகுமா இல்லை 6 தொகுதி தான் நிற்குமா எப்படி பார்க்குறீங்க? இல்லை மதிமுகவுடைய எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணுவாங்க, இல்லை திமுக எம்எல்ஏக்கள் அவங்க, ஸோ அவங்க 2 பேரும் ரிசைன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் இல்லை. அது உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா இதில் இவருக்கு ரிசைன் பண்ணிட்டு போகிறதே ஆளுங்கட்சி எம்எல்ஏங்கிறதே இவருக்கு ஒரு கத்து, ஒரு பலம் தான் நினைப்பார். தொழில் இருக்குது, அது உதயகுமார் திட்டுறாருல்ல, கண்ணா பின்னாடி திட்டுறாருல்ல, அதே மாதிரி தொழில் வர்த்தகங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லும்போது ஆளுங்கட்சி எம்எல்ஏ போனாலே அவருக்கு வந்து தெளிவாக அவருக்கு வந்து ஒரு லாபம் தான். 4 வருஷம் 11 மாதத்துக்கு அவருக்கு ஒரு லாபம் தான். ஆளுங்கட்சி எம்எல்ஏ கூட போகணும், ஆளுங்கட்சி பிரமுகராக இருந்தாலே அவருக்கு ஒரு கெயின் தான். அதுக்கு பிறகு விஜய் டிக்கெட் கொடுத்தா நிற்கலாம், அது அவரோட பாதை. இவங்க 2 பேரும் திமுக எம்எல்ஏ இருக்கிறாங்க, மதிமுகக்காரங்க. அவங்க விரும்புவாங்களா ரிசைன் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிநிலை என்ன? இப்போ மதிமுக தலைமை ரெக்கமெண்ட் பண்ணி உதயசூரியனில் ஜெயித்தவங்க, இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிடிநிலை இருக்குது. ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன தத்தளிச்சிருவாங்கல்ல. இப்போ இவர் வந்து 10 வருஷம் அரசியலில், அதிமுக அரசியலில், அதற்கு முந்தைய 5 வருஷம் அரசியலில் ஒரு பெரிய பிரமுகராக அந்த களத்துக்குள்ளே இருக்கிறாரு. அவருக்குன்னு பெரிய ஸ்டாண்டிங், செல்வாக்கு, மாவட்டத்திலே ஒரு பெரிய ஜாதி பலம், அது இதுன்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு வளையம் பெருசாக இருக்குது. அப்போ அவர் வந்து நாளைக்கு ஒரு களத்துக்குள்ளே அவர் நிற்க முடியும், அவருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். இவங்களுக்கு வந்து சாதாரணமானவங்களாக தான் இருப்பாங்க இந்த மதிமுக 2 எம்எல்ஏக்களும். ரிசைன் பண்ண பிறகு அவங்க பிடிநிலை பேரும் இல்லை. அது பிறகு மதிமுகவுக்கு கொடுத்து, மதிமுக இவங்களுக்கு கொடுத்து, இப்போ விஜய் என்ன சொல்லுவார், 2 சீட்டை நான் மதிமுக தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியும். மதிமுக தானே இவங்க 2 பேருக்கும் அப்புறம் கொடுக்கும். அப்போ அந்த அதில் ஒரு மிஸ் ஆயிட்டுன்னா, ஸோ இதுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம அறுதிட்டு உறுதியாக ஒரு கருத்தை நம்ம உடனே சொல்லிட முடியாது. இப்போது இந்த ரிசைன் அதிகமாகும் பொழுது அது டிவிகேவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்தும் இல்லையா? இப்போ கூட்டணி கட்சிகளோட பிடிய மீறி கவர்மெண்ட் இருக்க ஆரம்பிச்சு. ஓகே, அப்போ வந்து உள்ளடி வேலை பார்ப்பாங்க அப்படின்றதான் நீ நினைக்கிறீங்க? கிடையாது, உள்ளடி வேலைலாம் இல்லை, டைரக்டாட்டே வந்துடுவாங்க. ஓகே, அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது? அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்கன்றீங்க? அமைச்சர் பதவியில் ரிசைன் பண்ண மாட்டாங்க. அது வேணா நெருக்கடி கொடுத்து நீங்கள் வேணா ட்ராப் பண்ணுங்கிற அளவுக்கு தான் போவாங்க. யார் ரிசைன் பண்ண போகிறாங்க இந்த காலத்தில்? ஓகே, நெருக்கடி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் முஸ்லீம் லீக்கே 3.5 விழுக்காடு ஆக்குங்கன்னு சொல்லும்போது அதை எப்படி பண்ணும்போது ஷாஜகானுக்கு எதிரிகள்லாம் ஷாஜகானை ட்ராப் பண்ணிவிட்டு கட்சி தலைமை இன்னொரு முஸ்லீம் அவரை மந்திரி ஆக்கணும்லாம் சொல்ல வராங்கல்ல, அந்த மாதிரி தான் அதை இது பண்ண முடியும். ஏன்னா கட்சிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பலம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத போது அவங்கள ஏற்றுக்கிட்டாச்சு. இனிமேல் வந்து நீங்கள் அவங்கள தள்ளி விடலாம்னு நினச்சிங்கன்னா, இதை மெஜாரிட்டி காட்டிட்டு பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ளே அந்த இடைத்தேர்தல் காலகட்டத்தில் அவங்க மாற்று கருத்துக்களை பேசத்தான் செய்வாங்க. இப்போ இந்த இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் அவங்க வேட்பாளர் போட வாய்ப்பு இருக்குமா? சீமான் அவர்கள் களமிறங்க ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? ஸோ எப்படி பார்க்குறீங்க? சீமான் அமைதியாக இருக்கிறாரு. சீமான் ஏன் இன்னும் பேட்டி கொடுக்கலன்னு மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாப்புல. ஸோ சீமானுக்கு அரசியல் நகர்வுங்கிறது வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு மையமாக வச்சு போகிறதுக்குள்ள வாய்ப்பு தான் இருக்குது. பணத்தின் நடுவில் உதித்த கட்சின்னு அவர் சொல்லுவார். அந்த வகையில் அவருடைய அரசியல் வந்து விஜய் 8 விழுக்காடு இருந்த சீமான் வந்து 4 விழுக்காடு குறையது காரணம் விஜய் தான் மாற்றுங்கிறதுல வந்த வாக்குகள் வந்து இவரோட வாக்கும் ஒரு 4 விழுக்காடு வாக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, அந்த 8 விழுக்காடு வாக்காளர்களும் காங்கிரஸுக்கும் எதிரானவங்க. அதில் இழந்த வாக்குகளை வந்து தமிழ் தேசிய வாக்குகளை வந்து விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கிறத மையமாக வச்சு அதை ஒரு பெரிய ஹைலைட் பண்ணி சீமான் மீண்டும் தன் பக்கம் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். மற்றபடி அவர் ஒரு
குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இந்த ஆட்சியினோட மைனஸ்களை ஒரு தனி கூட்டம் போட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பேசுகிறாருங்கிறத பார்ப்போம். அவரோட பாணி அதிமுக திமுக இவங்களும் ஆண்டுட்டாங்க, விஜயும் அதே பாணியில் தான் ஆள்றாரு, நான் தான் மாற்றுங்கிற லெவலுக்கு தான் அவர் அதை கொண்டு போவார் நான் கருதுறேன். ஒருத்தர் தான் பார்க்கணும். ஓகே, மேபி அவர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடும் பொழுது டிவிக்கேவை கார்னர் பண்ணணும் அப்படின்னு அதிமுகவோ அல்லது திமுகவோ சீமானவர்களை சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குமா? பின்னாடி நின்று நான் கேண்டிடேட் போடல அப்படின்னு பின்புலமாக ஓப்பனாக சொல்லாமல். இப்போ இதில் அவர் நிற்கிறாரா கட்சிக்காரங்களை விடுறாராங்கிறது அவர் தான் முடிவு எடுக்கணும். நம்ம அதில் இப்சன் பட்ஸ் உள்ள இடத்துல இப்படித்தாங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது. ஒரு வேளையில் அந்த சூழல் வரலாம். அரசியல் கட்சிகள் தங்களோட சாலிடாரிட்டி மூவை ஒரு உள்ளாட்சி தேர்தலையோ இடைத்தேர்தலையோ எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு மக்களவை தேர்தல் போன்ற ஒரு பெரிய தேர்தல்களில் அது எடுத்தால் தான் அது பலன் கொடுக்கும், கை கொடுக்குங்கிற அந்த எண்ண ஓட்டம் தான் எடுப்பாங்க. ஏன்னா இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கும் ஒரு குறுகிய இடத்துல உள்ளதுங்கிறனால ஆளும் கூட்டணிக்கு ஆளும் கூட்டணி அரசுக்கு ஒரு சாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று சொல்லும்போது அந்த ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ஒரு மக்களவை தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே தான் அதை பார்ப்பாங்கங்கிறது என்னோட பார்வையாக இருக்குது. பார்ப்போம். நம் தமிழர் தனிச்சுங்கிற ஸ்டாண்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அண்ணாமலை அவர்கள் வீதி லீடர்ஸ் அமைப்பை தொடங்கி நடத்திட்டு இருக்காரு. இப்போ 18 லட்சம் பேர் கிட்டத்தட்ட சேர்ந்துருக்காங்க. 50 லட்சம் பேர் வரும்பொழுது நம்ம அந்த இயக்கம் பற்றியான விஷயங்களை நம்ம அடுத்த கட்டமாக பேசுவோம் அப்படின்றத நேற்று ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட ட்ரை பண்ணுறாருன்னு தெரியுது. இடைத்தேர்தல் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? இடைத்தேர்தல் இருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆதரவு அப்படின்னும் இருக்காது. அதெல்லாம் கொடுக்க மாட்டார். ஓகே, அவர் எல்லாரையும் எழுத்துக்கிட்டு விஜய்க்கு மாற்றாக வர்றார். டால் பொலிட்டிக்ஸ் தான் அவர் பண்ணுறார். அதில் டெஸ்டிங் கிரவுண்ட் எப்போ எடுக்கிறாருங்கிறது இந்த டெஸ்டிங் கிரவுண்ட் வரும்போது தான் தெரியும். 50 லட்சம் உறுப்பினர் எதிர்பார்க்காருன்னா சிஎம் போஸ்ட்டை தானே எதிர்பார்க்குறாரு. ஹோட்டல்ஸ் அவர் நீங்கள் 3 விழுக்காடு எடுத்த பாஜகவில் இவர் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணன் பொன்னாறு, முன்னாள் தலைவர் தமிழிசை, தலைவர் பதவிக்கு விடுபடும் ப்ரொஃபஸர் சீனிவாசன், வானதி சீனிவாசன், ஏபிவிபியிலேருந்து இன்னைக்கு வந்தவங்க இன்றைக்கி தேசிய மகளிர் அணியில் இருக்கிறாங்க. 5 தலைவர்களாச்சு. அச்சராஜா 6, இன்னும் பல வினோஜ் பி செல்வம் அவர் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக வர்றாரு. இந்த அரசு கலெக்டர் மீட்டிங்கில் தாவேக்கா நிர்வாகிகளை கூப்பிட்றது தவறு, நீ கூப்பிட்டா எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு ஒரு கருத்தை ஆணித்தரமாக பதிவிடுறாரு. அவருக்கும் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா வினோஜ் பி செல்வம் தான் ஒரு வாய்ப்பை பெற முடியுமாங்கிறதுல அவர் களத்துக்குள்ளே வர்றாரு. இவர் வேளாச்சேரியில் பண்ணார் இல்லையா ஒருத்தர், எஸ்டி சூர்யா அந்த தம்பி, எப்படி யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் வர்றாங்க. யாரையும் விட்டுருக்க மாட்டேன், கருணாராஜன்லாம் அண்ணாமலை கிட்ட போயிட்டார். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து பாஜக பேனரில் ஆர்எஸ்எஸ் எல்லாமே பண்ணது தான் அந்த விழுக்காடு வாக்குகள். ஸோ இந்த விழுக்காடு வாக்குகள் உள்ள இவர்கள் கூட ஒரு மல்யுத்தத்தை பண்ணுறதோ மல்லு கட்டுறதோ இவங்களுக்கு ஏகடியத்தையோ லாவணி அரசியலையோ அண்ணாமலை பேசுறது அண்ணாமலைக்கு என்ன லாபம் இருக்கு? அது ஏன் பேச போறாரு? இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 3.5 விழுக்காடு ஓட்ட வச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ள போய் உலக்கில் கலக்குன்னு பண்றது என்ன அண்ணாமலைக்கு என்ன லாபம் இருக்கு? இவங்களுக்கு வேணா லாபமா இருக்கலாம் அண்ணாமலையை பற்றி பேசுறது. இவங்களை பற்றி பேசுறது அண்ணாமலைக்கு லாபம் இல்லை, பேச மாட்டாரு. 50 லட்சம் மெம்பர்ஸ் இதை அவர் பார்க்குறாரு வச்சுடுங்க. அவர் இப்போ உள்ள 18 லட்சம் மெம்பர்ஸே வைங்க. அவர் 29 களம் வரும்போது மோடியும் அமித்ஷாவும் இந்த 8-10 பேரை மதிப்பாங்களா? 18 லட்சம் மெம்பர் வச்சிருக்கக்கூடிய அண்ணாமலை மதிப்பாங்களா? மனச்சாட்சியோட எல்லாரும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் பாருங்க, நான் மோடி சார்பாக தான் இதை பேசுறேன், அமித்ஷா சார்பாக தான் பேசுறேன், மனச்சாட்சிப்படி தான் பேசுறேன். 29 தேர்தல் களம் வரும்போது 18 lakhs ப்ளஸ் மெம்பர்ஷிப் இன்னும் கூடலாம், நாள் இருக்குது இல்லை? இவ்வளோ மெம்பர்ஷிப்பு ஒரு 30 லட்சம் மெம்பர்ஷிப் போடுங்க. 30 லட்சம் மெம்பர்ஸ் வச்சிருக்கக்கூடிய அண்ணாமலையை ஸ்ட்ராட்டஜிக்கலாக உள்ள கொண்டு வர நினைப்பாங்களா? இந்த 7-8 தலைவர்களை பெருசாக மதிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ இவங்க எங்க, அண்ணாமலை எங்க? நீங்களா ஒரு ஆளுங்கட்சியில் இருந்துக்கிட்டு உங்களை பெருசாக நினைச்சுக்கிட்டா யதார்த்தம் அது இல்லையே. உங்க தலைமையே மக்களவை தேர்தல் வரும்போது அண்ணாமலை நமக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரமாட்டாரான்னு தானே எதிர்பார்ப்பாங்க, மூவ் பண்ணுவாங்க. நீங்க அந்த கான்ஃபிடன்ஸ் தானே இன்னைக்கு அவர் நீட்டுக்கு எதிராட்டே ஒரு இதை அடிச்சுட்டாரு. ஸோ அந்த இது மற்ற தலைவர்கள் யாரும் சொல்லலை, அவர் ஸ்கோர் பண்ணுறாரு. இப்போ எனக்கே தெரிஞ்சு பசங்க சொல்கிறாங்க
அந்த ஒரு கிறிஸ்தவர்கள் இன்ஸ்டியூஷனில் அண்ணாமலை மட்டும்தான் அதை பேசியிருக்காருன்னு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் டீச்சர்ஸே பேசுகிறதா தகவல் சொல்கிறாங்க. அப்போ அவர் வடமாநில வருகையை பேசியிருந்தாரு. எஸ். ஸோ அதனால் பிஜேபியிலேருந்து நான் வேற அரசியல் தான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. கண்டிப்பாக டால் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுறாரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி 2031 விஜய்க்கு மாற்று தான் நான் களத்துக்குள்ளே நிற்கிறது தான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. திமுக எதிர்க்க மாட்டார். திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. திமுகவை ஏன் எதிர்க்கணும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிவிக்கே அடுத்தபடியாக திமுக தானே இருக்குது. அது இருந்துட்டு போட்டு நீங்க டிவிக்கே எதிர்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு தான் அந்த ஓட்டு இருந்துட்டு போட்டு டிவிக்கே வெர்சஸ் டிஎம்கேன்னு விஜய் சொன்னார்ல, அதே மாதிரி தான் இவர் விஜயோட வெற்றி தானே இவரை இந்த அளவு கட்சி அமைப்பு தொடங்கி கட்சிக்கு வர வச்சிருக்குது. ஸோ அப்போ அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவர் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் இவர் ராகவா லாரன்ஸ் ஸ்டார் கேண்டிடேட் வெயிட்டுக்குள்ளே வரார். அண்ணாமலை மாற்றுங்கிற இதுக்குள்ள கட்டமைச்சு 31 களத்துக்குள்ள அதை 31 டெஸ்டிங் கிரவுண்டாக வச்சு வரார். 31 டெஸ்டிங் கிரவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 29 மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையை தான் மதிப்பாங்க. நீங்கள் வந்துருங்கன்னு தான் இது பண்ணுவாங்க. ஆனால் வந்துருவார் அண்ணாமலைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வந்துருவார் வரலங்கெல்லாம் ரெண்டாவது தம்பி. மதிப்பு இவங்களுக்கு தான் கிடைக்கும். 3% வச்சுட்டு இருக்கக்கூடிய 38 தலைவர்களுக்கு கிடைக்காதுங்கிறேன். ஆனால் அவங்க தானே சார் கட்சி. இவர் வெளியில் இருக்காரு. வெளியே இருக்கிறவரை தாங்க மக்களவை தேர்தலோட மோடி அமித்ஷாவும் ஃபீலர் விடுவாங்க. அது அவர் ஏற்றுக்குவாரா மாட்டாரா அதெல்லாம் வேற விஷயம். அவங்க இவருக்கு தானே ஃபீலர் விடுவாங்க. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் இன்னைக்கு 18ங்கிறது 30 லட்சம் உறுப்பினர்லாம் 30-36 இருந்ததுன்னா இவரை தானங்க மதிப்பாங்க. அந்த கட்சியிலேயே தாமரை நம்பி இருக்கக்கூடிய ஆட்களுக்குள்ள ஒப்பீடும் அண்ணாமலைக்கு ஒப்பீட்டையும் நான் சொல்றேன். இவங்களை பற்றி பெருசாக நினச்சிருக்கலாம். இவங்க ட்ராக் ரெக்கார்டு என்னங்கிறத டேட்டா வச்சு பார்த்தா தானே தெரியும் ஒவ்வொருத்தருக்கும். எல்லாரும் ஒருத்தர் பார்க்கணும். எல்லாரும் தெரிஞ்சவங்கனால தான் அவங்களுக்கு எதிராக நான் ஒன்றும் பெருசாக விமர்சனங்கள் வைக்கல. இன்னும் சொல்லப்போனால் 3 விழுக்காடு முஸ்லீம் இடஒதுக்கீடு 5 ஆட்டு மாற்றுன்னு சொல்லும்போது பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு பாதிப்புங்கிற சொன்ன நயனாரோட அந்த அரசியல் நிலைப்பாடு கரெக்டு தான். அண்ணாமலை அவர்களுடைய வருகை பாஜகவுக்கு தான் அடி. அண்ணாமலையோட வருகையை பாதிப்பில்லாத அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு ஆஃபரை 29 தேர்தல் நெருங்கும்போது பாஜக டெல்லி தலைமை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கல என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. தே வில் கிவ் ஹிம் அன் ஆஃபர். உள்ளாட்சியில் களம் காணுவார். அப்போ பார்த்துக்கலாமா என்ன பவர் இருக்கு? உள்ளாட்சியில் அவர் கட்சி ஆரம்பித்து களம் காண மாட்டார். அவர் இருக்கிறவங்க எனக்கட்டுன்னு ஃப்ரீயாக செல்வாக்கானவங்கள எனக்கு விடுவார். விஜய் மக்கள் இயக்கம் சரி, அது நான் இப்போ சொல்ல விரும்பலை. இது 70,000 பேர் இவர்கிட்ட நிற்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தா தெரியும் எவ்வளோ பேர் இவர் பேனரில் நிற்கிறாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர இவர் கட்சின்னு வராது. இவர் பேனரில் 70,000 பேர் இப்போவே கேட்டிருக்காங்க. உள்ளாட்சி வரும்போது 1,00,000 பேர் நிற்கலாம். அப்போ அண்ணாமலை பேனரில் அவங்க நிற்பாங்க. ஓகே, அப்போது கட்சி ஆரம்பித்து கட்சி டெஸ்டிங் கிரவுண்ட் பார்க்க முடியாது. டெஸ்டிங் கிரவுண்டை என்னோட கணிப்புப்படி 31 விஜய்க்கு எதிராக விஜயா அண்ணாமலையாங்கிற அந்த இதில் தான் டெஸ்டிங் கிரவுண்டாக அவர் கொண்டு வருவார் நினைக்கிறேன். 31 தான் என்னோட பார்வை. தப்பாக கூட போகலாம். அவர் பாஜகவோட வேண்டுகோளை ஏற்று 29 கூட அரசியல் சூழ்நிலைக்கு தக்கன 29 களத்துக்குள்ளே வந்துடலாம். அதுக்கு சில இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. இப்போ அண்ணாமலை இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. அண்ணாமலை அரசியலை பார்க்கும்பொழுது பாஜக என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா சீமான் 2.2 மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கிறாங்க பாஜகவினர். ஸோ அந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? அது விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா 29 நெருங்கும்போது டெல்லி பாஜக அண்ணாமலையை மீண்டும் ஆஃபர் கொடுத்து உள்ள எடுப்பை பார்த்தாங்க. இந்த 8-10 தலைவர்களுக்கு உள்ள மதிப்பு மரியாதையோட அண்ணாமலையை தான் அவங்க மதிப்பாங்கங்கிறது என்னோட ஒரு பார்வை. இப்போ இந்த இருக்கவங்களே பேக்கிங்கோட இருக்கிறது யாரு? பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கிறார். வேற யாருக்கு பேக்கிங் பெருசாக இருக்குது சொல்லுங்கள்? பொன்னார் மட்டும்தான் 5.5% ஓட்டு எடுத்து காட்டி அன்புமணியையும் அவரும் ஜெயித்தாங்க. ஒரு 14 ஒரு இதை பண்ணாங்க. இன்றைக்கி அதை பொன்னாரோட அந்த இதை தானே எல்லாரும் பேசுகிறாங்க. 5.5 விழுக்காடு தான் அன்றைக்கி பாஜக எடுத்தது. அண்ணாமலை சீட்டு ஜெயிக்கலை, ஆனால் 11.5 விழுக்காடு எடுத்துட்டார். சீட்டு ஜெயிக்கலை, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் பேசணும். 11.5 விழுக்காடு எடுத்துட்டார். ஸோ இந்த இடம் டெல்லி தலைமைக்கும் தெரியும் அண்ணாமலையோட மெரிட் என்ன, அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ 29 நெருங்கும் போது அவங்க
அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அண்ணாமலை பாஜகவுக்குள்ளே கொண்டு வர முடியுமாங்கிறத கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. அண்ணாமலை அவர்களுடைய வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றீங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு? அண்ணாமலையோட டெஸ்டிங் கிரவுண்டு 2031 தான் இருக்கும். அந்த டெஸ்டிங் கிரவுண்டுக்கு முன்னாடி வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார்ல, ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பார். 50 லட்சம் மெம்பர்ஸை சேர்த்து விஜய் வெர்சஸ் அண்ணாமலை, விஜய்க்கு மாற்று அண்ணாமலை, மற்றவங்களை குறை சொல்லாமல் நான் கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன செய்வேங்கிற மாற்றாட்டு நான் வருவேங்கிறார். அதுதான் அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா, நீங்கள் சட்டம் ஒழுங்கு இதில் நடவடிக்கை எடுக்கிறீங்க, பாராட்டுறார். இனிமேல் இப்படி நடக்காமல் என்ன ப்ரிவென்ஷனை பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட என்ன திட்டங்கள் இருக்குது, என்கிட்ட திட்டங்கள் இருக்குங்கிறார். ஸோ ப்ரிவென்ஷனுக்கு விஜய்கிட்ட என்ன திட்டங்கள் இருக்குது, என்கிட்ட எல்லாத்துக்குமே திட்டங்கள் இருக்குது, எனக்கு அரசியல் ஆட்சி அதிகாரத்தை எப்படி செலுத்தணும் நுணுக்கங்கள் எனக்கு தெரியும்னு அவர் கிளைமை வைக்கிறார். அந்த கிளைம் வைக்கிறதுனால சட்டம் ஒழுங்க விஜய் நல்லா செய்கிறாரு, பாராட்டுறேன். இனிமேல் இந்த கிரைம் வராமல் ப்ரிவென்ஷனில் அவர் தெளிவாக இருக்கணுங்கிறார். ஸோ அந்த ப்ரிவென்ஷனில் விஜய் கோட்டை விட்டாருன்னா விஜய் கவர்மெண்ட் ஃபெயிலியர்னு தானே சொல்லுவார். ஸோ இட் இஸ் எ லாங் டைம், 4 years and 11 months இருக்குது. பட் அதை சஸ்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை சொல்லி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவர் 42 வயசு தானே ஆகுது, இன்னும் அவருக்கு 40 வருஷம் அரசியல் இருக்குதில்ல, அந்த இடத்துக்குள்ளே அவர் தன்னை முன்னிறுத்தி தான் ஒரு லீடருங்கிற அந்த சில வீத லீடர்ஸுங்கிறதுல அண்ணாமலை லீடருங்கிறதுல தான் போகுது. நீங்கள் அண்ணாமலை நம்பி ஒவ்வொரு களத்துக்குள்ளேயும் பலரும் இறங்கி வேலை செய்கிறாங்க, மெம்பர்ஷிப் கடுமையாக சேர்றாங்கன்னு சொல்லும்போது அது இன்னும் எந்தெந்த கட்சியெல்லாம் பாதிச்சுங்கிற லிஸ்ட்டே இருக்குது அதுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் ஓப்பனாக நம்ம பார்க்கும்போது 18 லட்சம் பேர் தான் சேர்ந்துருக்காங்க, ஒரு மந்தமான நிலையில தான் இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு இல்லையா? இல்லை, அது விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு தான் அவர் களத்துக்குள்ளே டெஸ்டிங் கிரவுண்டில் வரும்போது என்னங்கிறதான் பார்க்கணும். டெஸ்டிங் கிரவுண்டுக்கு நான் கவனிக்கிறது 2031 ஆட்சியை மாற்றி நான் தான் முதல்வர்னு வருவார். 234 தொகுதி கேண்டிடேட் போடுவார், அல்லது அவரை சிஎம்மாக ஏற்றுக்கிறவங்கள கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்குவார். இன்ஷார்ட் விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜி, விஜய்க்கு ப்ரூவ்ட் அண்ட் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் அதுக்குள்ளே போகிறாரு. இந்த மீன் டைம் பிஜேபியில் இருந்தவருங்கிறதுனால 29 பிஜேபி தமிழ்நாட்டை வெல்லதுக்கு இவருக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை அழைக்கவும் செய்யலாம். சீமான் அண்ணாமலை கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது 2031 அதற்கான வாய்ப்புகள் வரலாம். ஓகே, அன்னைக்கு தான் சொல்ல முடியும். பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார்.